ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சஹர் டு இஃப்தார் வரைக்கும் 2 டேஸ்க்கு நான் என்னென்னலாம் ரெடி பண்ணேன், என்ன ரெசிபீஸ்லாம் செஞ்சுருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 1 அன்றைக்கி நான் இஃப்தியாரிக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 11 o'clockே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். இந்த கேப்பில் நான் இஃப்தியாரிக்காக பஜ்ஜி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கான மாவு கூட நம்ம ஃபஸ்ட்டே கரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இஃப்தியாரி டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போது ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அதில் எந்தவித லம்ஸும் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள், போமோகிரானேட், கிரேப்ஸு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் போமோகிரானேட் வச்சு தான் கஸ்டர்ட் செஞ்சுருக்கேன். இந்த கேப்லேயே நான் பாத்திரம் தேய்ச்சி வைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாமே செஞ்சுட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு இஃப்தியாரிக்கு முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சிடுவேன். அதாவது சஹருக்கான வேலை கூட நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்டை ஃப்ரிட்ஜில் கிளிங் ரேப் போட்டு வச்சாச்சு. இப்போ நான் தொழுக போயிட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஈவினிங்க்கு மேலே தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் சஹருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எறா தொக்கு செய்யலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட ரெசிபி கூட நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தொக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறா போட்டு இறக்குனா சூப்பரான ப்ரான் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது ஒயிட் ரைஸ் கூடவும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் சஹருக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான் எடுத்துப்போம். சப்பாத்தி கூட ஒரு கிரேவி இருக்கும், அப்புறமா ஒயிட் ரைஸ் எடுத்துப்போம், கொஞ்சமாக தயிர் எடுத்துப்போம். நீங்கள் சஹருக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் எடுத்துப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் வீட்டில் ஒயிட் ரைஸ் மட்டுமே எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் இட்லி, தோசை அந்த மாதிரி கூட சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எப்பவுமே சப்பாத்தியும் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் கூட தயிர் வச்சு சாப்பிட்டுடுவோம். இப்போ எறா கிரேவி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இஃப்தியாரிக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வாழைக்காய் பஜ்ஜி தான் செஞ்சேன். இப்போ இஃப்தியாரிக்கான டைம் வந்தாச்சு. டஸ்டரில் எல்லாமே வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஃப்ரூட் கஸ்டர்ட் எடுத்து வைக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அது கூடவே இன்றைக்கி ரூ அப்ஸா செஞ்சுருந்தேன். இது கடையில் வாங்கின மசாலா வடையும் மெது வடையும் இருக்குது. அது கூடவே எப்பயும் போல் டேட்ஸ், பள்ளிவாசல்லேருந்து வந்த நோம்பு கஞ்சி, இதெல்லாம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட இஃப்தியாரி நல்லபடியாக நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். ஃப்ரை பண்ணி வச்ச பஜ்ஜி கூட இருந்தது. அன்றைக்கி நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். இஃப்தியாரிக்கு அப்புறமா நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். டிமார்ட் வரைக்கும் போயிருந்தோம், கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணுன்னு. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே எங்களுக்கு ஒரு 9:30 10 o'clock ஆகிடுச்சு. கொஞ்சமாக க்ராசரி ஐட்டம்லாம் தேவைப்பட்டது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. அது கூடவே வீடியோக்காக ஒரு 2 சின்னதாக கிண்ணமும் இந்த மாதிரி ஒரு பவுலும் எடுத்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது, க்யூட்டாக இருந்தது, விலையும் சீப்பாக இருந்தது. அவ்வளோதான். அதோடு இந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மத்தியானத்துக்கு அப்புறமா தான் நான் என்னோடய vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்.
ஃபஸ்ட்டு வந்து மயோனைஸ் செஞ்சிடலான்னு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இது எப்படி செய்யணும்னு குயிக்காக நான் சொல்லிடுறேன். 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சுகர், கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி பல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான மயோனைஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அடுத்து நான் இஃப்தியாரிக்காக நன்னாரி ஷர்பத் தான் செஞ்சுட்டு இருக்கேன். இது கூடவே பாதாம் கோந்தும் கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு கூட நல்லா குளிர்ச்சி தரும். நான் சொன்னேன் இல்லையா, நான் எப்போயுமே சஹருக்கான வேலை கூட ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு, அதோட ப்ரிப்பரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சிடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கான வெங்காயம் தான் நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் நிறைய தடவை சிக்கன் கிரேவி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன், அதனால இதில் நான் ஷேர் பண்ணலை. அன்றைக்கி சஹருக்காக சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் செஞ்சுருந்தேன். ஒயிட் ரைஸ் ப்ளஸ் கர்டும் எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி இஃப்தாரிக்காக நான் எதுவும் ஸ்பெஷலாக ரெடி பண்ணல. பசங்க தந்தூரி சிக்கன் கேட்டிருந்தாங்க. எப்பயாச்சும் தானே சரின்னு வாங்கி கொடுத்துடலான்னு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்காக தான் நான் இன்றைக்கி மயோனைஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க என்ன தான் மயோனைஸ் தந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட் வராது. அதுக்காக தான் நான் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி இஃப்தியாரிக்காக தந்தூரி சிக்கன் இருந்தது, கூடவே டேட்ஸ், நோம்பு கஞ்சி, ரூ அப்ஸா இருந்தது, அது கூடவே நன்னாரி ஷர்பத்தும் இருந்தது. இந்த மாதிரி எப்பயாச்சும் நம்ம பசங்களுக்காக வாங்கி சாப்பிடலாம். அடிக்கடி வாங்கி சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லதில்லை. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் எங்களோட 2 நாளும் நல்லபடியாக நோன்பு போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.